களம் எப்படி இருக்கிறது? இப்போ 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க, தாவேக்கா வந்திருக்கு. இப்போ உங்களுக்கான பெர்சன்டேஜ் வந்து குறையுமா, இன்னும் அதிகப்படுத்தப்படுமா? எப்படி பார்க்குறீங்க? 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா களத்தில் திமுகவா நாம் தமிழரான தான் போட்டி இருக்குது. மற்ற கட்சிகள் பகுதிகளில் கூட வாக்கு சேகரிக்க கூட வர்றதில்லை வேட்பாளர்கள். நாங்கள் மட்டும்தான் கிராமங்கள் தோறும், மானாமரை தொகுதி முழுக்கும் கிராமங்கள் தோறும் எல்லா கிராமங்களும் சென்றுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா அடிப்படை பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படலை இன்னும். இப்போ சாலைகளில் பார்த்தீங்கன்னா போக முடியாத சூழல் தான் இருக்குது. குடிக்க தண்ணி இல்லை, மருத்துவம் வரத்துக்குள்ள நல்ல மருத்துவமனைகள் இல்லை, படிப்பதற்கு நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை, வறுமை ஏழ்மையில் 500க்கும் 1000த்துக்கும் ஆர்த்தி தட்டுகளை வச்சுக்கிட்டு மக்கள் சுய மரியாதை இழந்து கையேந்துறாங்க. வறுமை ஏழ்மை அந்த அளவுக்கு இருக்கு. திமுக அவங்க எம்எல்ஏ என்ன சொல்றாங்கன்னா, 5 ஆண்டுகள்ல நான் சொன்ன வாக்குறுதியில் நிறைவேற்றிட்டேன்றாங்க. இப்போ அதை பற்றி உங்களுக்கு இல்ல, அதான் சொல்றேன், எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றப்படல. அடிப்படை வசதிகளை இன்னும் நிறைவேற்றப்படல. வறுமை ஏழ்மை அந்த அளவுக்கு இருக்கு. இந்த நிலை மாறணும். அதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியலை முன் வச்சு 15 ஆண்டு காலமா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வள கொள்ளைக்கு எதிராகவும் இந்த மண்ணுக்கு எதிராகவும் மக்களுக்காகவும் போராடிட்டு இருக்காங்க.